வணக்கம். இன்று அறிவுடைமை அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். அறிவு என்பது நம்முடைய கல்வி கேள்விகளினாலும் அனுபவத்தினாலும் வரக்கூடிய ஒரு திறமையாகும். இந்த அறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? உலகில் மிகச்சிறந்த சான்றோர் பெருமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பெருமக்கள் நல்ல கோட்பாடுகள், நல்ல கொள்கைகள், கருத்து செறிவுமிக்க சொற்கள், மற்றவர்களுடன் இனிமையாக பழகுதல் ஆகியவற்றை தம் கைவசப்படுத்தி இருப்பார்கள். அத்தகைய பெருமக்களோடு நாம் இசைந்து இணைந்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வு வளமாக இருக்கும். சரி, அவ்வளவு பெரிய மக்களோடு அவர்களோடு நான் உறவாடி அவர்களைப் போல வாழ்கிறேன் என்று நாம் அதற்காக மார்த்தட்டி கொண்டு பெருமைப்படவும் வேண்டாம். அதற்காக நாம் குறைந்து விடுவோம் என்று எண்ணவும் வேண்டாம். ஆனால் அது ரெண்டுமே இல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நன்மையானவற்றை நாம் எடுத்து அந்த சிறப்பு பண்புகளோடு வாழ்ந்தால் அதுவே நமது சிறப்பான வாழ்வுக்கு ஆதாரமாக அமையும் என்று இந்த குறளில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒருநிலைப்படுதல், அதாவது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் சிறந்தவன் என்று மார்த்தட்டி வாழ வேண்டாம், இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை இழிவுபடுத்தி வாழவும் வேண்டாம். சான்றோர் பெருமக்களின் அனைத்து பண்புகளும் குணநலன்களும் வாழ்வியல் முறைகளும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுவே மிகச்சிறந்த அறிவு என்று இந்த குறளில் வள்ளுவர் கூறுகிறார். குறளுக்கு போலாம். உலகம் தழியது ஒட்பம், உலகம் தழியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு, மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு, உலகம் தழியது ஒட்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. உலகில் நல்ல மக்களோடு நாம் நட்பு உறவாடி அவர்களைப் போல வாழ்க்கை முறைகளை கடைபிடித்து வாழ்தல் மிகச்சிறந்த வாழ்வியல் முறையாகும். அதற்காக நாம் அந்த நட்பினை பெரிதாக போற்றியோ அல்லது இழிவாக பேசியோ வாழக்கூடாது. அவர்களோடு இணைந்து இசைந்து வாழ்தல், அதுவே அறிவின் மிகச்சிறந்த தன்மையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.